ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம எல்லாருக்கும் ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஓய்வு வேலை எப்படி செலவழிக்கிறோம் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிசாசு நம்மளை எளிதில் பாவத்தில் தள்ளுறது இந்த ரெஸ்ட், அந்த ஓய்வு வேலையில தான். நெகேமியா 9:28 சொல்றது, அவர்கள் இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பதாய் மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். எப்போ இந்த ரெஸ்ட் வந்துச்சோ அப்போ திருப்பி என்ன பண்ணாங்க? பாவம் செய்ய தொடங்கினாங்க. 2 சாமுவேல் 11:1-2 பார்க்குறோம். தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து ஓடின போது பாவம் செய்யலை. எப்போ எந்த ஓட்டமும் இல்லை, ஒரு ரெஸ்ட் ஃபேஸுக்கு வந்தாரோ இப்போ அவர் போருக்குலாம் போறது இல்லை. அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் போருக்கு அனுப்பி அவர் என்ன பண்றாரு? மத்தியானம் சாயங்கால வேலை வரைக்கும் தூங்குறாரு. தூங்கி முடிக்கும் போது என்ன பண்றாரு? ரெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் போது பத்ஷேபாவோட பாவத்துல ஈடுபடுறாரு. ஸோ அதனாலதான் இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னா, லூக்கா 22:46 சொல்லுவாரு, நீங்க நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்காக அப்படின்னா நம்ம அப்போ ரெஸ்டே எடுக்கக்கூடாதா? எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா வசனம் மார்க் 6:31 சொல்லுது, இயேசுவே என்ன சொல்லுவாரு? இளைப்பாருங்கன்னு சொல்லுவாரு. சீஷர்கள் நோக்கி, நீங்க ரொம்ப இது பண்றீங்க, அதனால கொஞ்சம் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த இளைப்பாறுதல் வேலை, அந்த ரெஸ்ட் ஃபேஸ் நம்ம எப்படி கடக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் 10:9-10 வசனம் பார்க்கணும். அப்படின்னா பேதுரு ரொம்ப டயர்டா இருப்பாரு, பசியில இருப்பார். ஆனா அந்த பசி டயர்ட்னஸ்லயும் அவர் ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணுவார்னா, அவர் சிந்தை கர்த்தரை நோக்கி ஜெபத்துல காணப்படும். ஸோ நம்மளும் நம்ம ரெஸ்ட் ஃபேஸ்ல நம்ம சிந்தை எப்பொழுதும் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி இருந்தா பாவத்துல நம்ம தப்பிச்சிருவோம். God bless you.